ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அளவு ப்ளவுஸில் வந்து அளவு சட்டையை வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நான் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து எங்களோட சேனலில் வந்து டெய்லி அப்லோட் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட உயரம் எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். இது வந்து 13.5 இன்ச்சு உயரம். பாடி சுற்றளவு எப்படி எடுக்கணும்னா, இப்போ வந்து பாடி சுற்றளவு எப்படி எடுக்கணும்னா, பதினேழு. அப்படி இல்லைன்னா இப்படி ப்ளவுஸை வந்து எப்பவுமே கீழே 1 இன்ச்சு இறக்கி 19 வருது. இழுக்கக்கூடாது, நம்ம வந்து ரொம்ப இழுக்காமல் எடுக்கணும். 19.25 ப்ளவுஸோட பாடி சுற்றளவு வந்து 19.25. அப்போ இதில் வந்து பாதி எவ்வளோ வைக்கணும்னா 9.5 ஒரு புள்ளி. ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா 13. நம்ம எப்போவுமே வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலிருந்து தான் 13 உயரம் எடுத்துக்கணும். இது வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போது இது வந்து 9.5 பார்த்தோம். பாடியோட அகலம் வந்து 9.5 பார்த்தோம். அந்த 9.5க்கு நேரம் 9.45 வச்சுக்கோங்க. இங்கேயும் கீழேயும் 9.45. இந்த ப்ளவுஸோட இடுப்பு கீழே இடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, இடுப்பை வந்து இப்படி தான் மார்க் பண்ணணும். இதை வந்து 2ஆக மடிச்சுக்கிட்டு இந்த அளவை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் மார்க் பண்ணணும். இந்த மார்க்கருக்கு நேரம் 1/2 இன்ச்சு டாட்டுக்கு. இது 3 தையல் விடுறதுக்கு. இங்கே 1.5 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. பின்கழுத்து வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சட்டையை வந்து 2ஆக மடித்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து கழுத்து அகலத்தில் வந்து எப்பவுமே இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க். ஷோல்டர்கிட்ட இங்கே ஒரு மார்க். இது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட அகலம் எவ்வளவோ அது பக்கத்தில் வந்து 1/4 இன்ச்சு தையல் கொடுத்துக்கணும். இப்படியே அந்த ப்ளவுஸை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவு ஷேப் கிடைக்கும். அப்படி ஷேப் உங்களுக்கு வரலை அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஒரு போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி போட்டுக்கணும். வளைவு
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கை அளவு எவ்வளவு பார்க்கலாம். இதை வந்து எப்படி மார்க் பண்ணணும்னா, நம்ம இந்த இங்கே டாட்டுக்கு பிடிச்சிருக்கோம்ல, இங்கேருந்து வச்சு இங்கே ஒரு மார்க் மேலே தையலுக்கு. இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டருக்கு நேராக ஒரு இது. இந்த அளவை வந்து எப்படி செக் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து 7.5 இன்ச் கையோட சுற்றளவு. இந்த 7.5 இன்ச்சை வந்து எப்படி பார்க்கணும்னா, இங்கேருந்து எப்படி வச்சு பார்க்கணும். கரெக்டாக 7.5 இன்ச்சு வருதா? 7.5 இன்ச்சு இங்கே வருது. அப்போ பதினேழு. கரெக்டாக வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் ஏற்றி போட்டிங்கன்னா இங்கே இருந்து இந்த 7.5 இன்ச்சு இப்போ இந்த ப்ளவுஸ் வெட்டிக்கலாம். எப்போவும் பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருக்க அளவுக்கு கரெக்டாக வெட்டவே கூடாது. எப்பயுமே கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் வெட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்க்கர், இங்கே கீழே பட்டி மடிச்சு தப்போம்னா இங்கே ஒரு மார்க்கர். இப்போ பார்த்தீங்கன்னா கை எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி இது வந்து பாதியாக தான் ஃபோல்டு பண்ணிக்கணும். கை வந்து எப்பயுமே இப்படி தான் எடுத்துக்கணும். ரெண்டாக மடக்கிட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க. ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கூட்டவுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் கஸ்டமர் வந்து 2வது வந்து எனக்கு 1/2 இன்ச்சு கூட்டினா போதும் அப்படின்ட்டுருக்காங்க. அதனால் 1/2 இன்ச்சு கேப். இந்த கையை வந்து எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது உயரத்தை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும்.
இது தையலுக்கு. அடிக்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1 இன்ச்சு அளவுக்கு இந்த ஆமுக்கோல் இருக்குல்ல, அந்த ஆமுக்கோலை வச்சு உங்களுக்கு இப்போ புதுசாக நீங்கள் இப்போ தான் டெய்லர் வேலை கற்றுக்குறீங்க அப்படின்னா, இந்த ஆமுக்கோல் ஸ்கேலை வச்சு நீங்கள் வந்து கை சேஃப் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அந்த இப்படி தான் பார்த்தாங்கன்னா முன் பீஸ் வந்து வெட்டிக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து தையலுக்கு வந்து மார்க். இப்போ அளவு சட்டையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அளவு சட்டையில் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. அப்போ 2.5 இன்ச்சுனா இங்கே நம்ம 3 இன்ச்சு வைக்கணும். கூட 2.5 இன்ச்சு வைக்கணும். இங்கே 2னா 2.5 வைக்கணும். இப்போ இப்படி தான் சேஃபாக வரேன். சேஃப் வரல அப்படின்னா கொஞ்சம் ஏற்றி போட்டுக்கணும். இதுதான் ப்ளவுஸோட பட்டி இப்போ எடுத்தாச்சு.